Hi friends, welcome to our channel Son of Masila. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து Instagram Reelsக்கு வந்து எப்படி கவர் செட் பண்றது, அதாவது thumbnail எப்படி செட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். YouTubeல thumbnail, Reelsல வந்து கவர் அது எப்படி செட் பண்றதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தீங்க அப்படினா நம்ம சேனலை subscribe பண்ணி ஃபாலோ பண்ணிட்டாங்க. அப்பதான் நம்ம போற யூஸ்ஃபுல்லான YouTube டிப்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் நாங்க போட உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம முதல்ல வந்து கவர் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர் இமேஜை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா பிக்சல் ஆப் இந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது. அதில் நீங்கள் வந்து கவரை வந்து ரெடி பண்ணி வச்சுங்க. எப்படி வந்து கேன்வாவில் வந்து தம்ப்நெயில் கிரியேட் பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலில் நீங்கள் போய் ரீலுக்கு வந்து நீங்கள் கவர் ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து ரீலை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அதை கவரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ண ரீல்ஸ்க்கும் வந்து கவர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்லோட் பண்ணும்போது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ரீலுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ரீலுக்குள்ளே போனதை வந்து உங்களுக்கு வந்து ரீல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ரீலை வந்து நீங்கள் மேக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரீலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரீல் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அடுத்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, மியூசிக் ஆட் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் என்ன வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போயிடும். நெக்ஸ்ட் பேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே தான் வந்து நம்ம டேக் பண்ணுறது, லொக்கேஷன் ஆட் பண்ணுறது, இது எல்லாமே இங்கே தான் பண்ணுவோம். இதே இடத்துல தான் வந்து நம்ம கவர் ஆட் பண்ணோம். நீங்கள் டாப் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய இமேஜ் காமிக்கும், உங்களுடைய ரீல் காமிக்கும். அதுக்கு மேலே கவர்னு கவரை வந்து செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த வீடியோவில் இருக்கிற எல்லா இமேஜஸும் காமிக்கும். அந்த இமேஜ்லேருந்து நீங்கள் வந்து கவர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆட் ஃப்ரம் கேலரி அப்படின்னு இருக்கும். அந்த ஆட் ஃப்ரம் கேலரியை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற கவர் இமேஜை வந்து நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணலாம். அது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுற பேஜுக்குள்ளே போயிடும். அங்கே வந்து உங்களுடைய கேப்ஷன்லாம் வந்து என்டர் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண கவர் இமேஜ் தான் வந்து உங்கள் ரீலில் காமிக்கும். இதுதான் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது வந்து கவர் இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது. இது வந்து அப்லோட் பண்ண வீடியோக்கு வந்து நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க வீடியோவை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே 3 டாட்ஸ் இருக்கும். அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து எடிட் ஆப்ஷன் காமிக்கும். அந்த எடிட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து எடிட் பண்ணுறதுக்கு என்னென்ன எடிட் பண்ண முடியுமோ அதெல்லாம் காமிக்கும். நம்ம கேப்ஷனை எடிட் பண்ணலாம், பீப்புளை வந்து டேக் பண்ணிக்கலாம். அதிலே வந்து உங்களுடைய ரீலுக்கு மேலே எடிட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அந்த எடிட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம முதல்ல எப்படி வந்து கவர் ஆட் பண்ணுறதுக்கு பேஜ் ஓப்பன் ஆச்சோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களுடைய வீடியோவில் இருக்கிற எல்லா இமேஜஸும் காமிக்கும். அந்த இமேஜஸில் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஆட் ஃப்ரம் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கும். அதே மாதிரி அந்த ஆட் ஃப்ரம் கேலரியில் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற கவர் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ண ரீல்ஸ்க்கும் வந்து கவர் இமேஜஸ் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஷேர் பண்ணும் போதும் கவர் இமேஜ் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி ஷேர் பண்ண முடிஞ்ச ரீலுக்கும் வந்து கவர் இமேஜ் அப்லோட் பண்ணணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அப்போ தான் நம்ம போகிற யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸ் உங்களுக்கு போட வந்து சேர்ந்துட்டே இருக்கும்.